வெல்கம் டு கனகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கத்திரிக்காய் புளிக்குழம்பு தொட்டுக்க சக்கரை பூசணி பொரியல் ரொம்ப ஈஸியான முறையில் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1/4 கிலோ கத்திரிக்காய் புளிக்குழம்புக்கு இந்த அளவு நெல்லிக்காய் சைஸில் 1 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க புளியை. 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் எடுத்துட்டு 1 ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுருங்க. இதை இப்போ தனியாக வச்சுட்டு கத்திரிக்காயை கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. கத்திரிக்காயில் இந்த மாதிரி காம்பை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி காம்பை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காம்பை கட் பண்ணி எடுத்துட்டு இதை ரெண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி உப்பு தண்ணி கரைச்சி வச்சோம் இல்லையா, அதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டா எல்லா கத்திரிக்காயையும் கட் பண்ணி சேர்த்தாச்சு. பாருங்க, ஏன் இந்த மாதிரி உப்பு தண்ணியில் நம்ம சேர்க்குறோம்னா கலர் மாறாம இருக்கும். அதுக்காக தான் இந்த இதில் கட் பண்ணி வச்சுட்டு நம்ம குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 20 பல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதை லேசாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சைஸில் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. உப்பு தண்ணியில் சேர்த்தோம் இல்லையா கத்திரிக்காய் எல்லாத்தையும், அதை இன்னொரு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்து இப்போ கத்திரிக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி ஏன் வதக்குறோம்னா குழம்புல போட்டதுக்கப்புறம் கத்திரிக்காய் எல்லாமே குலையாம இருக்கும். நம்ம எவ்வளோ நேரம் கொதிக்க விட்டாலும் கத்திரிக்காய் குலையாம இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வதக்குறது. 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. இதை ஒரு தனியாக பிளேட்டில் எடுத்துக்கோங்க. 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கொரகொரப்பாக அரைச்ச வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த டைம்லேயே சேர்த்துக்கிட்டா வெங்காயம் நல்லா வதங்கிரும். அதுக்காக தான் நம்ம இந்த டைம்லேயே சேர்த்துக்கிறோம். அடுப்பை கொஞ்சம் ஹையில் வச்சுட்டே நல்லா வதக்கி விடுங்க. சிம்மில் வச்சோன்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். வெங்காயத்தோட பச்சை வாசனை போய் நல்லா பொன்னிறமாக இந்த அளவு வதங்கிருச்சு. கட் பண்ண தக்காளியை சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். அடுப்பு ஃபுல் சிம்லேயே இருக்கட்டும். இப்போ நெல்லிக்காய் சைஸில் நம்ம புளி ஊற வச்சோம் இல்லையா, இதை ஒரு கிண்ணத்தில் இன்னொரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளி இப்போ ஒரு சைடு அடுப்பில் நல்லா வேகட்டும். அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. புளியை இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. 2 டம்ளர் தண்ணியில் நான் கரைச்சி எடுத்திருக்கேன். ஊற வச்சது 1 டம்ளர், இன்னொரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ தனியாக ஒரு 7 நிமிஷம் அடுப்பில் வச்சு கொதிக்க விடுங்க. ஏன் இந்த மாதிரி அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கிறோம்னா, சிலருக்கு புளிக்குழம்பு சாப்பிட்டா நெஞ்செரிச்சல் வரும் இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு புளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் குழம்புல சேர்த்துக்கிட்டோம்னா நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி எந்த தொந்தரவும் வராது. புளிக்குழம்பு தாராளமாக ஊற்றி சாப்பிட்லாம் அவங்கெல்லாம். அவங்களுக்காகவே இந்த புளிக்குழம்பு இப்போ நெஞ்செரிச்சல் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி புளியை கரைச்சி கொதிக்க வைக்கிறோம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 ஸ்பூன் குழம்பு மசாலா சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகட்டும். நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்திரிக்காயை எண்ணெயில் வதக்கி வச்சோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நல்லா சுருள வதக்கி விடுங்க. நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டிங்கன்னா கத்திரிக்காய் பாதி அளவு வெந்திருக்கும். இப்போ நம்ம கொதிக்க வச்சோம் இல்லையா புளி தண்ணி, அதை சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க.
இந்த டைம்ல ஒரு அரை கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம ஏன் கருவேப்பிலை இந்த டைம்ல சேர்த்துக்கிறோம்னா, இதோட வாசம் இறங்கும்போது, நல்லா கொதிக்கும்போது இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்த்துட்டோம்னா, இதோட வாசம் வந்து குழம்போட சேர்த்து நல்லா சூப்பரா வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி கருவேப்பிலைய சேர்த்துக்கிறோம். நல்லா கமகமன்னு இருக்கும் குழம்பு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அடுப்ப ஆஃப் பண்ணிருங்க. கத்திரிக்காய் புளிக்குழம்புக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு வந்து சக்கரை பூசணிக்காய் தான் பொரியல் பண்ண போறோம். இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பாசிப்பருப்பை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிரலாம். 1/4 கிலோ சக்கரை பூசணிக்காய்க்கு இந்த மாதிரி ஒரு 3 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை 3 டைம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. சக்கரை பூசணிக்காய்க்கு அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 4 பல் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 10 பல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், 10 இலை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை லைட்டா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொரகொரப்பா அரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் 1/4 கிலோ பூசணிக்காயை கட் பண்ணதை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நல்லா 1 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுரு. இந்த அளவு வதங்கினா போதும். ஊற வச்ச பாசி பருப்பை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. ஒரு கையளவு தண்ணி இந்த மாதிரி தெளிச்சு விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. சக்கரை பூசணிக்காய் வந்து ரொம்ப நேரம் வேக வச்சோம்னா மாவு மாதிரி ஆயிடும். அதனால சும்மா 1 நிமிஷம் வேக வச்சா போதும். நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சு 1 நிமிஷத்துக்கு அடுப்பை ஃபுல் சிம்ல விட்டுருங்க. தட்டு போட்டு மூடி 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் பாருங்க இந்த மாதிரி வெந்துருச்சான்னு செக் பண்ணுங்க. 2 நிமிஷத்துலயே நல்லா வெந்துருச்சு. சக்கரை பூசணிக்காய் சீக்கிரம் வெந்துரும் இல்லையா? இப்போ தண்ணி எல்லாமே இன்னும் லேசா தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு. அடுப்பை ஹைல வைங்க. தண்ணி எல்லாம் இஞ்சட்டும். தண்ணி எல்லாம் இஞ்சினதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒன்று போல கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. ரொம்ப நேரம் கிளற வேண்டாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. அவ்வளோதாங்க. கத்திரிக்காய் புளிக்குழம்பு தொட்டுக்க சக்கரை பூசணி பொரியல் ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.